வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இது வார பலன்கள் நிகழ்ச்சி. செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை இருக்கிற வாரத்துடைய பலன்கள். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். கிட்டத்தட்ட சனியோட பலனை அவர் 8ல் கொடுக்குறார். ஆனால் அதே நேரத்தில் சனி 9ல் இருக்கிறார். இது நன்மையா தீமையான்னு பார்த்தீங்கன்னா, சனி 9ல் வக்கரமாக இருப்பதால் நமக்கு வரவேண்டிய அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குது. சில நேரங்களில் கை கட்டியது வாய் கட்டவில்லைன்னு ஒரு வசனம் சொல்லுவோம். அதாவது கிட்டத்தட்ட நம்ம அடைய வேண்டிய ஒரு விஷயத்தை வேணும் தட்டிட்டு போயிட்டோம். இது போன்ற நிலைகளையும் இது சொல்லக்கூடிய ஒரு காலம். அப்போ கவனமாக தான் நீங்கள் செயல்பட்டாகணும், வேறு வழி இல்லை. அதற்கு பிறகு 12ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம். படுத்தா நிம்மதியாக தூக்கம். மைண்டில் எந்த விதமான கில்ட்டு கான்ஷியஸ் கிடையாது. ஸோ மைண்ட் இஸ் வெரி கிளியர். நல்லதோ கெட்டதோ அன்னனி வேலையை அன்னனியோடு முடிச்சாச்சு. அந்த அக்கௌண்ட் அன்னியோடு முடிச்சாச்சு. தேவையில்லாத பிரச்சனை இல்லை. உங்களுடைய ராசிலேயே சுக்கிரன் சஞ்சரிப்பதால் இந்த சினி ஃபீல்டு க்ரியேட்டிவ் ஏரியாவில் இருக்கிறவங்களாம் நல்ல பெயர் கிடைக்கும். குறிப்பாக பொதுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகளை பற்றி பேசுகிற இடம். அதே நேரத்தில் பேச வேண்டிய பேச்சுக்கள் எப்படி இருக்கும்னா, அர்த்தம் புதிந்ததாக பேசுவீர்கள். காரணம் சூரியன். பேச வேண்டிய பேச்சுக்களை பேச தைரியம். கூட புதன் அனலிட்டிக்கல். அப்போது உங்கள் பேச்சு ஒரு விஷயத்தை பற்றி எடுத்து நீங்கள் பேசும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரொம்ப சிறப்பு. நல்ல முயற்சிகள், வேகம் எல்லாமே இருக்குது. ஆனால் அதை சனி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, சில நேரங்களில் நாம் அதிவேகமாக செயல்பட்டு விடுவோம். அதுவே பிரச்சனையாக போயிடும். சில நேரங்களில் சில பேருடைய டெம்பர்மெண்ட் சாதாரணமாகவே சட்டுன்னு கோபம் வரக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. சில பேர், எல்லாரும் கிடையாது. அப்படி இருப்பவர்களுக்கு கோபம் சட்டுன்னு தூண்டப்பட்டு நம்ம என்ன செய்கிறோன்னே தெரியாத அளவுக்கு வேகமாக செயல்பட்டுருவாங்க. அப்புறம் ஐயோ எதுக்காக இந்த வேலை செஞ்சோம், யாராவது ஒருத்தர போய் பலகாரம் அரைஞ்சிடுவோம். அரைஞ்சிட்டு யோசிப்போம், ஐயோ பெரிய மனுஷன் கூட அடிச்சிட்டோமே அப்படின்னு. கவனமாக செயல்படுங்கள். உங்களை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுங்க. அவ்வளோதான். பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் நல்லபடியாக தான் இருக்கும் இந்த வாரம். அப்படி பிரச்சனைகள் ஏற்படுவது உங்களுடைய ஒரு இம்பல்சிவ் பிஹேவியர்னால் தான். அதாவது ஒரு அவசரத்தன்மையில் நீங்கள் செயல்படுறது தான் அது காரணமாக இருக்குமே தவிர, கிரகங்களையோ மற்றதையோ நீங்கள் காரணமாக சொல்ல முடியாது. ஸோ அது போல் ஒரு வாரமாக இது உங்களுக்கு அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.